எப்பயும் போல காலத்தை நம்ம மீனுக்கு சாப்பாடு போட போகலான்னு சொல்லி நம்ம பர்பிள் பெரிட் கப்பீஸ் போட்டிருக்க அந்த டேங்கில் போய் பார்த்தா நமக்கே பார்க்கவே ஒரு கொடூரமான ஒரு காட்சி நடந்துட்டு இருந்து. அதுதான் ஒரு பெரிய ஃபீமேலு ஒரு சின்ன ஃபீமேலை கடிச்சு வச்சுருந்து. நான் என்ன பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு எனக்கே கன்ஃபியூஸாக இருந்து. அப்புறம் கையில் பிடிச்சி பார்த்தா தான் தெரியுது இந்த டேங்கில் ஏற்றம் மூத்தது. சொல்லப்போனால் அது கடிச்சு வச்சிருக்கிறது அதுக்கு பெண்ணாக கூட இருக்கலாம், இல்லை பேத்தி, இல்லை கொள்ளு பேத்தியாக கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் இந்த இதில் ஏதோ ஒன்றில் தான் வரான் அது கடிச்சு வச்சிருக்கிறது. இங்கே குட்டியை தின்னு பார்த்துருப்பியா? சின்ன குட்டியை இவ்வளோ பெருசாக வளர்ந்த பிறகு எப்படி கடிச்சதுன்னு பார்த்தீங்களா? இப்போ குடலை அப்படியே அதுக்கு வாய்க்குள்ளே வச்சுருக்கேன். அந்த அளவு கடித்து வச்சுருந்து பிறகு கை வச்சு இது பண்ணி விட்ட பிறகு தான் அது வாயிலேண்டே அந்த இதை விட்டுது. அதோட இதை பார்த்தா தெரியும். ஆனால் என்ன பண்ணியிருந்தேன்னா அதை கடைசி காப்பாற்ற முடியலை. அதான் இப்போ இதாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா மீன்? ஏர் எல்லாமே இருந்து எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா? கருப்பு ஏர், சூப்பர் குவாலிட்டி. ஆனால் என்ன பண்ணியதுன்னா காப்பாற்ற முடியலை. சரி போட்.